ஆணி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாக காணொளி பதிவிட முடியவில்லை. நண்பர்கள் அனைவரும் மன்னிக்கவும். என்னுள் நீயடி பகுதி 10. கதையை எழுதி வாசிப்பது நான் நிர்மலா சிவகுமார். குலதெய்வம் கோயிலின் பூஜை முடிந்ததும் அனைவரும் ஆலமரத்தின் கீழ் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தனர். வாழை இலையில் சூடாக பரிமாறப்பட்ட பொங்கல், சாம்பார், வடை என்று எல்லோரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர். அப்போது மீனாட்சி அம்மா தன்னுடைய கைப்பையிலிருந்து ஒரு சிறிய பணக்கட்டை எடுத்தார். ராஜன், இதை ஆதவன்கிட்ட கொடுத்து ஏதாவது ஒரு சின்ன தொழில் தொடங்கி கொடுத்தா அவன் வாழ்க்கை மாறிடும். ராஜன் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக, அம்மா, இதெல்லாம் வேண்டாம். அவன் இதுபோல நிறைய தடவை நடித்திருக்கிறான். நான் அவனை நம்பி எவ்வளவோ தடவை பணம் கொடுத்து ஏமாந்திருக்கேன். 2 வாரம் நல்லவனாக இருப்பான், பிறகு மீண்டும் பழைய வாழ்க்கைக்கே போயிடுவான் என்றார். மீனாட்சி அம்மாவின் முகம் வாடியது. அந்த நேரம் இனியன் மெதுவாக பேசினான். அத்தை, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. அனைவரும் அவனை பார்த்தனர். முதல்ல ஆதவனை ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் சேர்ப்போம். அவன் மனதார ஒத்துக்கிட்டா அவன் உண்மையாகவே திருந்த நினைக்கிறான் என்று அர்த்தம். அப்படி மறுத்துட்டா என்று முல்லை கேட்டாள். அப்போ அவனுக்கு இன்னும் அந்த பழக்கம் மேலே ஆசை இருக்கு என்று நமக்கு புரிஞ்சிடும் என்று அமைதியாக சொன்னான். சில நொடிகள் அமைதியாக இருந்த அனைவரும் இதுதான் சரி என்று ஒரே குரலில் சொன்னார்கள். மீனாட்சி அம்மாவின் கண்களில் நிம்மதி தெரிந்தது. என் குடும்பம் இப்படி ஒன்றா யோசிக்கிறத பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றார். பூஜை முடிந்த மகிழ்ச்சியில் அவர் நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். பிறகு ராஜனிடம் சென்று, ராஜா, நான் சீக்கிரமே குடும்ப ஜோஷியரை வரவழைத்து நிச்சயதார்த்தத்துக்கான நாளை குறிக்க போறேன் என்றார். அதை கேட்டதும் இனியனும் தமிழினியும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இருவரின் முகத்திலும் வெட்கம் கலந்த புன்னகை மலர்ந்தது. முல்லை அதை கவனித்துவிட்டு, ஐயோயோ, நிச்சயதார்த்தம் பேச்சு வந்தவுடனே 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே என்று கிண்டலடித்தாள். தமிழினி வெட்கத்தில் முகத்தை குனிந்தாள். இனியன் மட்டும் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்களில் ஏதோ ஒரு புது ஒளி. இன்னும் கொஞ்ச நாளில் நீ என் வாழ்க்கை முழுக்க சொந்தம் என்று அவனது கண்கள் சொல்லியது. அதை புரிந்து கொண்ட தமிழினின் இதயம் வேகமாக துடித்தது. பூஜை முடிந்ததும் அனைவரும் வீட்டிற்கு கிளம்ப தயாரானார்கள். காரில் ஏறுவதற்கு முன் மீனாட்சி அம்மா திடீரென்று, என் மருமகளுக்கு திஷ்டி சுத்தி போடுங்க, என் பையனே கண்ணு வச்சிட்டான் என்றார். அனைவரும் சிரித்தனர். இன்னைக்கு மஞ்சள் கலர் புடவையில் ரொம்ப அழகா இருந்தா என்று மீனாட்சி அம்மா சொல்ல, இனியன் மனதிற்குள், என்னடா அது, ஏன் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்று நினைத்தான். ஆனால் தெரியாமலேயே அந்த மைண்ட் வாய்ஸை சத்தமாக சொல்லிவிட்டான். என்னடா அது, ஏன் பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா என்று. ஒரு நொடி அனைவரும் அவனை பார்த்தனர். அடுத்த நொடி கலகலவென சிரிப்பு வெடித்தது. தமிழினி அதிர்ச்சியில், மாமா என்று வெட்கப்பட்டாள். முல்லை வயிறு பிடித்து சிரித்து கொண்டே, அடடா, இன்னும் நிச்சயதார்த்தமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டியா என்றாள். இனியன் தலையை கோதிக்கொண்டான். அது நான் என்று தடுமாற ராஜன் சிரித்தபடி, சரி மாப்ள, கொஞ்ச நாள் பொறுமையாயிரு என்றார். தமிழினியின் கண்ணங்கள் சிவந்தன. அவள் காரில் ஏறுவதற்கு திரும்பிய போது இனியன் மெதுவாக அவளது அருகில் வந்து, தமிழ், இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? உன்னை மஞ்சள் புடவையில் பார்த்த பிறகு என் மனசு உன்னை விட்டு போகவே மாட்டேங்குது. தமிழினி வெட்கமாக சிரித்தாள். அவ்வளவா? அதையும் தாண்டி என்ன? அவன் அவளது கண்களை பார்த்தான். இனிமேல் என் வாழ்க்கையில் எத்தனை நிறங்கள் வந்தாலும் உன் மஞ்சள் புடவை மாதிரி என் மனசை கவரவே முடியாது. தமிழினின் இதயம் சிலிர்த்தது. நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க என்று அவள் மெதுவாக சொன்னாள். நான் பேசலை, என் காதல் பேசுது. அவள் அவனை பார்த்தாள். அந்த நொடி இருவரின் கண்களும் மீண்டும் ஒன்றோடொன்று கலந்தன. தமிழ், இப்படி என்னை பார்த்து சிரிக்காதே. உன் சிரிப்பை பார்த்தா நான் உன்னை விட்டு ஒரு நொடியும் பெரிய மனசு வரல. தமிழினியின் கண்கள் மெதுவாக கலங்கின. நானும் என்று சொல்லிவிட்டு அமைதியாகிவிட்டாள். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. இல்லை, உன் கண்கள் ஏதோ சொல்லுது. தமிழினி மெதுவாக அவனை பார்த்தாள்.
எனக்கும் உங்களை விட்டு பிரிய மனசில்ல மாமா என்று அவளது கண்கள் பேசின. அந்த மொழியை இனியனின் இதயம் மட்டும் புரிந்து கொண்டது. அவன் மெதுவாக புன்னகைத்தான். அந்த மாலை நேரத்தில் 2 இதயங்களும் வார்த்தைகளை விட அதிகமாக கண்களாலேயே காதலை பேசிக் கொண்டிருந்தன. அன்று இரவு குலதெய்வம் கோயிலில் எடுத்த புகைப்படங்களை தனது அறையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் தமிழினி. ஒவ்வொரு புகைப்படத்தையும் பெரிதாக்கி பார்த்தாள். ஒரு ஃபோட்டோ, இன்னொரு ஃபோட்டோ, மற்றொரு ஃபோட்டோ. ஆனால் அனைத்து புகைப்படங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. இனியனின் கண்கள் தமிழினியை பார்த்து கொண்டே இருந்தன. அதை பார்த்ததும் அவளது உதட்டில் தானாக ஒரு புன்னகை வந்தது. எந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் நம்ம இவளை பார்க்கறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் போலையே என்று தனக்குள் பேசிக்கொண்டான். அப்போது டிங் என்று மொபைல் பில் ஒலித்தது. இனியனிடமிருந்து மெசேஜ். ஹாய் ஜூஸ். அதை பார்த்ததும் தமிழினி சிரித்தாள். உடனே அவள் ஹாய்டா. உடனே ரிப்ளை வந்தது. இந்த ஜூஸை நான் எப்போ சாப்பிட போகிறேனோ. ஐயோ என்று சிரித்துவிட்டாள் தமிழினி. என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? உனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணேன். தெரியலன்னு நினச்சிங்களா? பரவாயில்ல, ரொம்ப தெரிஞ்சிருக்கு உனக்கு. அதற்கு அவள் வெட்கப்பட்டு ஒரு ஸ்மைலியை மட்டும் அனுப்பினாள். சில நிமிடங்கள் கழித்து, மாமா தூங்குங்க, நாளைக்கு காலேஜ் போகணும். சிறிது நேரம் டைப்பிங். பிறகு அவரிடமிருந்து வந்தது. இன்னும் 1 வாரம்தான் காலேஜ், அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிடும். இனிமே வெளியில் வர சான்ஸே இருக்காது. உன்னை பார்க்காம எப்படி நான் இருப்பேன்? அந்த ஒரு மெசேஜ் தமிழினின் இதயத்தை ஏதோ செய்தது. அவளும் உடனே டைப் செய்தாள். நானும் உங்களை பார்க்காமல் எப்படி இருப்பேன்னு தெரியல. அதை அனுப்பிவிட்டு வெட்கத்தில் ஃபோனை முகத்தோடு வைத்து கொண்டாள். அந்த பக்கம் இனியன் மெசேஜை பார்த்ததும் சிரித்தான். அதுக்கு என்ன, உனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஆஃபீஸில் என் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறேன். மாமா, ஏற்கனவே உங்கள் அப்பா உனக்கு வேலை கேட்டு தான் ஆஃபீஸுக்கு வந்தார். முல்லையோட அட்மிஷனும் உன்னோட வேலையும் இந்த 2க்காக தான் என்ன பார்க்க வந்தார். தமிழினி ஆச்சரியப்பட்டாள். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், மாமா, உண்மையிலேயே எனக்கு வேலை கொடுப்பதில் உங்களுக்கு விருப்பமா? கல்யாணம் முடிந்ததும் என்னை வேலைக்கு அனுப்புவீங்களா? இந்த முறை இனியன் பதில் அனுப்புவதற்கு முன் சில நொடிகள் யோசித்தான். பிறகு, அது உன்னுடைய விருப்பம் தமிழினி. உன் சுய முடிவுக்கு நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தால் வேலைக்கு போ, இல்லைன்னா அம்மாவோட வீட்டில் இரு. உன் சந்தோஷம் எதில் இருக்கோ அதுதான் எனக்கு சந்தோஷம். அதை படித்த தமிழினியின் கண்கள் கலங்கின. என்ன இவ்வளோ புரிஞ்சுக்கிறாரா என்று மனதிற்குள் நினைத்தாள். பிறகு, ஆனால் ஒரு விஷயம். என்ன? இன்னைக்கு ட்ரெஸ் கோடு ரொம்ப சூப்பர். தமிழினி சிரித்தாள். எத்தனை முறை தான் சொல்வீங்க? இனிமே மஞ்சள் கலரே நான் கட்ட மாட்டேன். அடுத்த நொடியே, ஏய், அப்படியெல்லாம் நீ முடிவெடுக்கக்கூடாது. ஏன்? உனக்கு கல்யாண சேலை மஞ்சள் கலர் தான் எடுக்கணும். அவளது கன்னங்கள் சிவந்தன. மாமா. அந்த நேரம் இனியனின் ஃபோன் ஒலித்தது. அரவிந்தன் தான் ஃபோன் செய்தான். சொல்லுடா. டேய், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்குறாங்கடா. முன்னாடியெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வெளியில் போவோம். இப்போ என்னடா கண்டுக்கவே மாட்டேங்கிற? இனியன் சிரித்தான். டேய் அரவிந்த், நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, இனிமே நான் குடிக்க மாட்டேன். திருந்திட்டேன்டா. அட பாவி, காதல் என்ன பண்ணதுன்னு இப்போ தான் புரியுது. இருவரும் சிரித்தனர். ஃபோனை வைக்க போன போது, டேய், ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இன்னும் 2 நாளில் நம்ம பெங்களூர் போகணும், கம்பெனி விஷயம். என்னடா சொல்கிற? இப்போ தான் மெயில் பார்த்தேன், இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ் மீட்டிங். நம்ம 2 பேரும் போகணும். சரிடா, நாளைக்கு ஆஃபீஸில் பேசிக்கலாம் என்று ஃபோனை வைத்தான் இனியன். மீண்டும் தமிழினிக்கு மெசேஜ் அனுப்பினான். தமிழ், 3 நாள் உன்னை பார்க்க முடியாது. அப்பாடா, சந்தோஷமாக இருக்குது. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இனியனின் முகம் வாடியது. எக்ஸாம் டைம் வேறு. உங்களை பார்த்தா என்னால் படிக்கவே முடியாது. அதனால் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்கவே வேண்டாம். அடி பாவி, கல்லஞ்சக்காரி. அதை படித்தவள் சிரித்தாள். உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியலையே. மீண்டும் தமிழினிக்கு மெசேஜ் அனுப்பினான். ஏன்? என்ன? சில நொடிகளில் டைப்பிங். பிறகு அந்த ஒரு வரி வந்தது.
அப்போது நீ என்னை கம்மியாக லவ் பண்ணுறியா? அந்த கேள்வியை பார்த்ததும் தமிழினின் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அவளது விரல்கள் ஃபோனின் மேல் நடுங்கின. என்ன பதில் சொல்வது? சொல்லாமல் இருந்த காதலை இன்று சொல்லிவிடலாமா? அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஃபோனின் திரையையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தாள். சொல்லிடலாமா? இத்தனை நாளாக மனசுக்குள்ளே வச்சிருந்ததை இன்னைக்கு சொல்லிடலாமா? அவளது விரல்கள் மெதுவாக கீபோர்டை தொட்டன. நீதாண்டா என்னோட உலகமே. அதை அனுப்பிய அடுத்த நொடியே ஃபோனை மார்போடு அணைத்து கொண்டு கண்களை மூடினாள். வெட்கத்தில் அவளது கன்னங்கள் சிவந்தன. அந்த பக்கம் மெசேஜை பார்த்து இனியன் சில நொடிகள் சிரிக்கவும் முடியவில்லை, பேசவும் முடியவில்லை. அவன் முகம் முழுக்க ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷம். உடனே ரிப்ளை செய்தான். தமிழ், இன்னொரு தடவை சொல்லுடி. என்ன? இப்போ சொன்னதை. அதெல்லாம் ஒரே ஒரு தடவை தான் வரும். ப்ளீஸ்டா. வேணாம், நான் கெஞ்சிறேனே. தமிழினி சிரித்தாள். சிறிது நேரம் கழித்து, எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு உயிர் கொடுத்துருக்கலாம், ஆனால் என்னோட உயிர் நீங்கள் மட்டும்தான் மாமா. அந்த ஒரு வரி இனியனின் கண்களை கலங்க வைத்தது. அவன் உடனே கால் பண்ண வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இல்லை, அவ வெட்கப்படுவா என்று நினைத்து தன்னையே அடக்கி கொண்டான். அவன் மெதுவாக டைப் செய்தான். தேங்க்ஸ்டா. எதுக்கு? இந்த உலகத்தில் யாராவது என்ன இவ்வளோ நேசிப்பாங்களான்னு நான் நினச்சதே இல்லை. நீ வந்ததுக்கப்புறம்தான் என் வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாறிடுச்சு. தமிழனின் கண்களில் கண்ணீர் துளிகள் மின்னின. நீங்கள் சிரிச்சா எனக்கு சந்தோஷம், நீங்கள் கவலையாக இருந்தால் எனக்கு வலிக்கும். இனிமே உங்கள் சந்தோஷம் என்னோட பொறுப்பு. இனியன் சிரித்தான். அப்படின்னா நீ அழவே கூடாது. உன் கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழினி மெதுவாக சிரித்தாள். நீங்கள் பக்கத்தில் இருந்தால் அழவே மாட்டேன். இனியன் ஃபோனை பார்த்தபடியே சிரித்தான். என்னடா இப்படி பேசி பேசித்தான் என்னை உங்கள் பின்னாடியே சுத்த வைக்க போறியா? நீங்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிங்க. அது சரிதான், ஆனால் இப்போ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போவே வந்து உன்னை ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடணும்னு தோணுது. தமிழனின் இதயம் மீண்டும் வேகமாக துடித்தது. மாமா, இப்படி பேசாதீங்க. எனக்கு வெட்கமாக இருக்குது. வெட்கப்படுறப்போ இன்னும் அழகாக இருக்க. அதை படித்தவள் தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டாள். இந்த மாமா என்னை ஒரு வழி பண்ணிடுவார் என்று தனக்குத்தானே சிரித்தாள். சில நிமிடங்கள் கழித்து இருவரும் எந்த மெசேஜும் அனுப்பவில்லை. ஆனால் ஆன்லைனில் தான் இருந்தார்கள். பிறகு சரி, இப்போ ரிலாக்ஸாக தூங்குங்க, காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பணும். என்னை மட்டும் பார்த்தா போதுமா? வேறென்ன, நம்ம கம்பெனியையும் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா? மேடம், அது உங்கள் பொறுப்பு. இல்லை, என் வாழ்க்கையும் என் கனவும் இனிமே நீதான். தமிழனின் முகமுழுக்க வெட்கம். குட் நைட் மாமா. குட் நைட் என் உலகமே என்று அந்த ஒரு வார்த்தை தமிழனிக்கு அந்த இரவு முழுக்க தூக்கமே வரவில்லை. அவன் அனுப்பிய ஒவ்வொரு மெசேஜையும் திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருந்தாள். அதே நேரம் இனியனும் படுக்கையில் படுத்தபடி, என்ன பொண்ணுடா இவ, ஒரே நாளில் என் உயிரோடு கலந்துட்டாளே என்று சிரித்து கொண்டிருந்தான். மறுநாள் காலை அழகாக விடிந்தது. வேகமாக குளித்து முடித்துவிட்டு அலுவலக உடையில் டைனிங் ஹாலுக்கு வந்தான் இனியன். சமையலறையில் பிஸியாக இருந்த மீனாட்சியை பார்த்ததும் குழந்தை போல பின்னால் இருந்து கட்டிப்பிடித்து அவள் தோளில் தலையை சாய்த்தான். டேய், உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணமாக போகுது. இனியன் சிரித்தான். அம்மா, எனக்கு கல்யாணமானாலும் நான் உங்கள் குழந்தைதான் என்று சொல்ல மீனாட்சியும் அவன் தலையை வருடி அன்போடு அணைத்து கொண்டார். எப்பவுமே நீ என் குழந்தைதாண்டா. சில நொடிகள் கழித்து, அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். 3 நாள் பெங்களூர் போகணும். பிஸ்னஸ் மீட்டிங். தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணி வைங்க. சரிடா, பத்திரமா போயிட்டு வா. இனியன் தலையசைத்து விட்டு காரின் சாவியை எடுத்தான். காரில் ஏறிய உடனேயே முதல் வேலை தமிழினியின் டிஸ்பிளே போட்டோவை பார்த்து சிரித்தான். குட் மார்னிங் என் உலகமே என்று மெதுவாக சொல்லிவிட்டு அலுவலகத்தை நோக்கி காரை நகர்த்தினான். என்னுள் நீயடி தொடரும். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.